கூடுதலா இவரும் ஒரு பிராமணர் அப்படின்னு தான் சொல்லப்படுது பெரும்பாலான. ஏன்னா இவரே ஒரு வந்து மயிலை சீனி வெங்கடசாமி என்ன சொல்றாருன்னா சேர்ந்ததாக கூறுவர் அப்படின்னு தான் சொல்றாரு. ரொம்ப அதான் சொல்ல. ஆக அது ஒரு இது உண்மை இருக்கு, நடந்திருக்கு. ஆனா அதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதா. இப்ப இவரு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி பிராட்டன் அப்படிங்கிறவரும் அதை சொல்றாரு. அவர் மாபெரும் இந்திய மன்னரின் 3வது மகன். இவர் எழுதுறது மகாயான பிரிவை சேர்ந்தவர், வெண்ணிற ஆடையை களைந்து கருப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டவர். இவரை பத்திய இதுல வந்து அவர் சொல்றாரு. இவர் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவர் வந்து ஹான் அப்படிங்கிற ஒரு இனம், வை அப்படிங்கிற ஒரு இனம், சீனாவில் வந்து மிக முக்கியமான வந்து 2 இனங்களை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில அந்த மதத்தை பரப்புறாரு. இதுல வந்து இந்த ஹான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சீனாவுடைய பாப்புலேஷன்ல 91% அந்த மக்கள் தான். ஓகே ஓகே. அது ஒரு இனக்குழு மாதிரி, அது ஒரு இனக்குழு. அவங்கள்ட்ட போய் போதை தர்மர் பரப்புறாரு, அவங்க மத்தியில இவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்கு. அவங்க வந்து இன்னமும் வந்து ரொம்ப செல்வாக்கான ஒரு வம்சம். அவங்க மத்தியிலையும் இவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆக சீனாவில் வந்து பௌத்தம் ஏற்கனவே போயிருந்தாலும் கூட இவருடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் வந்து அது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துது.